ராமு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டியாப்பா? எடுத்துட்டேங்கப்பா. லல்லி நீ எடுத்துட்டியாம்மா? எடுத்துட்டேங்கப்பா. சரி, அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க, போகலாம். சரி ராதிகா, நாங்கள் கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. போகலாமா பசங்களா? போலாம்ப்பா. யாரும் இல்லை, வேலையும் இல்லை. சரி, கொஞ்ச நேரம் தூங்குவோம். பாரு, 4 முடிக்கு வந்தவங்க நல்லா தூங்குது. அடியே 4 முடி. தூக்கத்தில் கூட இந்த சின்ன பொண்ணோட சத்தம் தான். தூக்கத்தில் இல்லடி, நான் நேராகவே வந்திருக்கேன். எதுக்கு இப்போ இவ்வளோ ஷாக் ஆகிற? வா சின்ன பொண்ணு, ஒன்றும் இல்லை. திடீர்னு பொண்ணை பார்த்தனா, அதான். என்னை பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு? கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருக்கு. என்ன சொன்ன? நான் சும்மா சொன்னேன், விடு சின்ன பொண்ணு. உட்கார், வா சின்ன பொண்ணு. உட்காரலாம். ஏதோ சாப்பிட்ற சின்ன பொண்ணு, ஏதாவது கொண்டு வரட்டுமா? எதுவும் வேண்டாம். சரசக்கா என்ன பண்ணுறாங்க? ஏதாவது சாப்பிடு சின்ன பொண்ணு. அப்புறம் எதுக்கு வந்த? வீட்டில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, அதான் ஊர் கதை பேசலான்னு வந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா சின்ன பொண்ணு? அந்த பக்கத்து வீட்டு லட்சுமி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாலாமா. அப்படியா? நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பழக்கம் தானே. அடுத்தவங்க என்ன பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு தான் பிடிக்காது, நம்ம தான் ஊர்வம் இழுப்போமே. அது உன்னோட பழக்கம் சின்ன பொண்ணு. நீயும் தானடி சேர்ந்து உட்காந்து பேசுகிறீங்க கூட. அது சும்மா டைம் பாஸ் தானே சின்ன பொண்ணு. சரி வா, சரசக்கா வீட்டுக்கு போவோம். ஏதோ சாப்பிட்டு வர சின்ன பொண்ணு. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. பசங்களே அனுப்பிச்சி விட்டுட்டு அவரையும் அனுப்பிச்சி விட்டேன். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல சின்ன பொண்ணு. சரி, நீ சாப்பிட்டு வா, நான் கிளம்புறேன்.